सुन्दरी माधवी चन्द्रसहोदरी हे ஹலோ ஆல் வணக்கம், வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் எனக்கும் பிடிச்ச ஒரு விலாக் தாங்க. ஏர்லி மார்னிங் ரொட்டீன் விலாக். இதெல்லாம் நான் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. டெய்லியுமே இந்த ரொட்டீன் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் அந்த ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறது, எனக்கு பிடிச்ச வேலைகளை நான் பண்ணுறது எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஆனால் வீடியோ தான் எடுக்க முடியல. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வீடியோ வந்துட்டு அந்த நேரத்தில் எடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. அது ஃபுல்லாக ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு எடுக்காமல் இருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தீங்க, போடுங்கக்கா அந்த மாதிரி வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இன்னும் முன்னாடியிலேருந்தே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், அந்த ஏர்லி மார்னிங் வந்துட்டு நான் என்னெல்லாம் பண்ணுவேன், எப்படி வந்துட்டு அதை நான் கொண்டு போவேன், என்ன மாதிரி நான் எந்திரிப்பேன், எவ்வளோ ப்ரீ பிளான்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தெரிய வரும். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க இல்லையா, அதனால நான் வந்துட்டு இதை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எல்லாேருக்கும் அந்த பெனிஃபிட் வந்துட்டு தெரியணும், எல்லாேருக்கும் அதை வந்துட்டு எல்லோரும் அதை அனுபவிக்கணும், எல்லாேருக்கும் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆசை தான். கண்டிப்பாக நம்ம நினைக்கிற விஷயங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம், அது நமக்கு தான் வந்துட்டு பெரிய விஷயமா தெரியுங்க. நம்ம நம்பி இருக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கு இல்லையா, ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே நம்ம நினைக்கிற விஷயம் வந்துட்டு அப்படியே சாதாரணமான ஒரு விஷயந்தான். அதாவது யாரையுமே அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம நினைக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்துட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விடணும். கண்டிப்பாக எனக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கணும், நான் நினைக்கிற விஷயமும் நடக்கணும் அப்படின்னா அது முடியாது இல்லையா. ஏதாவது ஒன்று தானே நமக்கு நடக்கும். என்ன கேட்டிங்கன்னா, கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நீங்கள் எப்போ வெளியில் வரீங்களோ அப்போவே நீங்கள் வந்துட்டு அந்த வாழ்க்கையை, அந்த நாளில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேனே. கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு கொஞ்சம் ஏர்லியாக எழுந்து சில பல வேலைகள் உங்களுக்காக நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாமே நடக்கும். இது நான் ஃபாலோ பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆகி நான் இவ்வளோ தூரம் நிற்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய அந்த ஏர்லி மார்னிங் ரொட்டீன் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுறதால மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சிருங்க. 3 மணிக்கு இல்லை, 3:30 மணிக்கு இல்லை, 4 மணிக்கு இல்லை, வேண்டாம் 4:30 மணிக்கு எழுந்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு உடம்புக்கு குளிச்சுட்டு இல்லை தலைக்கு குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வாசல் பெருக்கி கோலம்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் அதை பண்ணுங்கள். நான் வந்துட்டு எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது சில விஷயங்கள், ஒரு 5 ஸ்டெப்பு. நான் இதை பற்றினது ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா நான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுவேன். விஷுவலைசேஷன், அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் டாக்கு, செல்ஃப் டாக்கு, ரைட்டிங் ஒர்க்கு, கிராட்டிடியூடு, மெயினாக கிராட்டிடியூடு. நம்ம இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டு நன்றி உணர்வை செலுத்த தான் அது ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசை என்னவா இருக்குதோ அந்த ஆசையை பற்றின சில விஷயங்கள் அது நடந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கனவு காண்றது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லலாம், நான் வந்துட்டு விளக்கேற்றுவேன், நான் பூஜை பண்ணுவேன், அதெல்லாம் ஓகே தான். இப்போ நானுமே வந்துட்டு பிரம்ம முகூர்த்த தீபம்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் நான் வந்துட்டு பண்ணுவேன். பட் அதை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு இந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் அட்ராக்டிங் தான். இல்லை சிஸ்டர், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் எப்படி பண்ணுறதுனே தெரியாது, நான் வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன், அவ்வளோதான். ஓகே, சூப்பர், அதுவே ஃபாலோ பண்ணுவாங்க. விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஹரிபரியாக டே ஸ்டார்ட் பண்ணாமல், விளக்கேற்றிட்டிங்களா, சாமி கும்பிடுங்களா, உட்காருங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் கேளுங்க அவங்கக்கிட்ட. எதுவுமே இல்லை சிஸ்டர், எனக்கு என்ன கேட்குறதே தெரியல, அவங்களா பார்த்து செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டிங்களா, சரணாகதி போயிட்டிங்களா, அப்படியே உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே உட்காருங்க. அந்த ஆழ் மனசு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அவ்வளோ திங்கிங்லாம் போட்டு வச்சுருக்கோம் உள்ள, அதை அப்படியே ஒன்று ஒன்றா எரேஸ் பண்ணி இது ஒரே நாளாக நடக்காதுங்க. கண்டிப்பாக கொஞ்சம் நாட்கள் வந்துட்டு ஆகும். நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் நான் விளக்கு போட்டேன், ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தேன், நான் இதெல்லாம் பண்ணேன், பட் நடக்கலை. நோ, அது நடக்காது. ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இது எல்லாமே நம்ம ருட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது தான் எல்லாமே கிரியேட் ஆகி நம்ம வாழ்க்கையில் அப்படியே ஆகும். பிரம்ம முகூர்த்த தீபம் வந்துட்டு நம்ம பஞ்சபூதங்களுக்காக ஏற்றுறது. 5 விளக்கு நம்ம ஏற்றுறோம் இல்லையா, ஒரே விளக்கு 5 முகம் கொண்டு தான் நம்ம ஏற்றலாம். இல்லாட்டி ஒரு தட்டில் 5 விளக்கு தனித்தனி நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஏற்றலாம். ஸோ நல்லெண்ணெய் விளக்கு குத்துற எண்ணெய் விளக்கு குத்துற எண்ணெய், இல்லாட்டி நெய், உங்களால் என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ நீங்கள் அதை விட்டு பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு 48 நாள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்துட்டு உங்களுடைய விருப்பம் தான். என்னால் 40 டேஸ் நான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம்.
நடுவில் வந்துட்டு ஏதாவது இந்த பீரியட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். எதுவுமே போட்டு ரொம்ப அலட்டிக்காதீங்க. அப்படியே போட்டு மண்டையில் குடச்சி ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே அப்படியே சிம்பிளாக சாதாரணமாக விளக்கு இதுவாகிடுச்சா ஓகே அதை திருப்பி நம்ம போட்டு ஏற்றிக்கலாம். தூங்கிட்டேன்னா ஓகே நம்ம நாளைக்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக கொண்டு போங்களேன். அது வந்துட்டு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. எதுவுமே நம்ம மனசு ஏற்றுக்கிறது தாங்க இருக்குது. எதுவுமே போட்டு ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் உங்களை நீயே வருத்திக்காமல் சாமி கும்பிட்றத ரொம்ப மனசுக்கு நிறைவாக கும்பிடுங்க. நான் வந்துட்டு 4:30 மணிக்கு எந்திரிச்சேன். 4 மணிக்கு என்னமோ எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போய்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைம் ஆகுமே அப்படின்ட்டு வாசலில் மாக்கோலம் போட்டுட்டேன். அன்றைக்கி ஃப்ரைடே ஸோ மஞ்சள் தேய்ச்சி மாக்கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு தட்டில் 5 விளக்கு வச்சு பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி முடிச்சிட்டேன். ஒரு 5:15 ஏற்றி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் மேலே இருக்கக்கூடிய சாமிக்கெலாம் பூவெல்லாம் போட்டு நான் வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்ருந்தேன். கிட்டத்தட்ட சுக்ரஹோரைக்குள்ளே முடிச்சாச்சு எல்லாமே. 48 நாள் நான் பண்ணணுமா அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா? அவங்களுக்காக நான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா நாளைக்கே அதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த டேவை நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அது அவ்வளோ அழகானது. அவ்வளோ அந்த டே வந்துட்டு நீங்கள் இந்த வைப்ரேட்டரோடு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி சொல்கிறது, சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த மாதிரி அப்படியே அழகாக ஸ்மூத்தாக போகும். எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். எந்திரிச்சு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே வந்துட்டு ஒரு 3 டேஸ் கண்டினியூ பண்ணுங்கள். 7 டேஸ் கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 9 டேஸ் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் இன்க்ரீஸ் பண்ணி 40 டேஸ் கண்டினியூ பண்ணுங்கள். நான்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்லாம் கணக்கு வைக்க மாட்டேங்க. நான் லைஃப் லாங் பண்ணணும். லைஃப் லாங் இதே ரொட்டீனை வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்னொன்று என்னென்னா, நான் வந்துட்டு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்தோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வாக்கிங் போவேன். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு டைம் வந்துட்டு கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. ஷெட்யூல் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் பிளான் போட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிளான் போட்டிருக்கேன். அன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால அப்படியே கொஞ்சம் லேட்டாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் வந்துட்டு வேரியேஷன்ஸ் இருக்கும். எல்லாமே குயிக்காக முடிக்கிற மாதிரி இருக்கும். சூரிய நமஸ்காரம் வந்துட்டு நான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. அது 12 செட்டு நம்ம பண்ணணும். ஆனால் நான் வந்து 2 செட்டு தான் பண்ணியிருந்தேன். அதுவே உடம்பு எனக்கு ஒத்துழைக்கல. ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்தது. பட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பண்ண நமக்கு அது பாடி வந்துட்டு அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ கண்ணுக்கு தெரிஞ்ச என் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிவிட்டு சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி நல்ல துணியெல்லாம் போட்டிருந்தேன் வாஷிங் மிஷினில். அது வந்து மேலே அப்படியே காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இளம் வெயிலாக இருந்தது. அப்படியே அங்கே நடந்துகிட்டு இருந்து அப்படியே ரொட்டீனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹெல்த்தியாக கொண்டு போங்க டேவை. ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் கொண்டு போகும்போது உங்கள் வீட்டில் உங்கள் எல்லாருக்குமே உங்களை வந்துட்டு பிடிக்கும். ஐயோ என் மருமக இப்படி இருக்காளே, என் ஒய்ஃப் இப்படி இருக்காளே அப்படின்ற மாதிரி உங்களை வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கும். சில பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், சிஸ்டர் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு காலையில் எந்திரிக்கவே என்னை விட மாட்டுறாரு, ஏன் எந்திரிக்கிற வேணாப்பாடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டு தான், எல்லார் வீட்டிலையும் நடக்கிறது தான். எங்கள் ஹஸ்பண்ட் அப்படி தான் சொல்லுவாங்க, இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு எந்திரிக்கிற அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 10 மணிக்கு எந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்கள் வீட்டில் தெரிய வரும். அதுக்குண்டான அந்த வேறுபாடு தெரிய வரும். அதே மாதிரி உங்களை வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்பெக்டோடு பார்ப்பாங்க, ரெஸ்பெக்டாக நடத்துவாங்க. உங்கள் கணவருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். என் மனைவி வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கா, சுறுசுறுப்பாக இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு அவருக்கு போய் அவருமே அவருடைய சுற்றி இருக்கக்கூடிய உங்ககிட்ட வந்து நல்லா பேசி நல்லா பழகுவார். கொஞ்சம் அப்படியே லைஃப் வந்துட்டு மேலே போகும். அதனால தான் சொல்கிறது, அவர் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. லேட்டாக எந்திரிக்க சொல்கிறாரா, இல்லை நான் இதுதான் அப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சீக்கிரமாக எந்திரிச்சு சமையல் எல்லாமே சீக்கிரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன், அவரே வந்துட்டு உங்களை ஒரு எப்படி பாராட்டிகிட்டே இருப்பார். இதுதான் விஷயம். ஏன்னா நம்மளை சுற்றினவங்களுக்கு வந்து நம்ம உடம்ப தான் பார்க்குறாங்க. நீ வந்துட்டு இப்படி சீக்கிரமாக இருந்துச்சு என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு இது தான் பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மணிக்காவது எந்திரிக்க பாருங்கள். எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான அந்த மீ டைம் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணலாம், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி ஒரு அவுட்புட்டாக கொடுத்து ஒரு முயற்சியாக பண்ணி ஏதாவது பண்ண பாருங்கள் லைஃப்பில். நம்ம அப்படியே இருந்தோன்னா கண்டிப்பாக வேலைக்காகாது. ஏதாவது ஒன்று பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும். ஓகேவா? இனிமே எனக்கு வந்துட்டு ஒன்று பண்ணணும்னு யோசிக்கிறேன், பட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் தடங்களாக இருக்குது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களா? எல்லாத்தையும் உடச்சி வெளியில் போடுங்க, வெளியில் வாங்க.
எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு காத்துட்ருக்கு. நீங்கள் தேட தேட தான் அது உங்களை தேடி உங்கள்கிட்ட வந்து அது கிடைக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்ட்டு. நான் ஒரு விஷயத்த தேடுறேன், அந்த விஷயம் என்ன தேடுது, அதனால எனக்கு வந்துட்டு அது கிடைக்குது. அதுதான் நான் சொல்லுவேனே. ஸோ தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். குட்டீஸ் 2 பேருமே ஸ்கூல் லீவுனால அம்மா வீட்டில் இருக்காங்க. காலைல எனக்கும் அவருக்கும் மட்டும்தான். ஸோ எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலை. 2 வாழைப்பழம் இருந்தது. அது கூட கொஞ்சம் நல்லா ஒரு கை நிறைய பிளாக் டேட்ஸ் அது போட்டு அதோடைய அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பால் ஊற்றி 2 பேரும் காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் இது தான் குடிச்சிருந்தோம். ஸோ அந்த டே இந்த மாதிரி தான் போயிருந்துச்சு. ஒரு 10 மணிக்குள்ளே கடகடன்னு எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சின்ன லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.